ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து 9ஆம் நாள் திருவிழா. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து காளிக்கு வந்து வரிசை எடுத்துகிட்டு போகிறோம். கெடா வெட்டணுன்னாலே காளிக்கு வந்து வரிசை எடுக்கணும். அவங்க வீட்டில் இருந்ததில்ல, அந்த கெடா தான் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரிசை எடுத்துகிட்டு போனோம். காளிக்கு வந்து புடவை, முறம், தேங்காய், பூ, பழம்லாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு காளிக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா அவங்க அந்த சாரியை வந்து கட்டி விட்டுருவாங்க காளிக்கு. நான் உங்களுக்கு வந்து இதிலே வந்து காளி வீடியோ, தீமிதி வீடியோலாம் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடந்துச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு கோவில் அக்கினிக்குழியை சுற்றி நாங்கள் கோவிலுக்கு வந்து பூஜை ஜாமான்லாம் கொடுத்துட்டு அந்த காளிக்கு புடவை, முறம் எல்லாமே வச்சு தேங்காய் பூ பழம்லாம் உடச்சிட்டு இந்த புடவை வந்து காளிக்கு போயிடும். அம்மன் வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கலர் பவுடர்லாம் வச்சு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து காளிக்கு கொடுத்தாங்கன்னா காளிக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க காளிக்கு வந்து அந்த புடவையெல்லாம் கட்டி விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் உடனே வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு காளியை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். காளி வந்து சுடுகாட்டுக்கிட்ட போயிடுச்சு. அங்கேருந்து வந்து கெடா பூஜை, கோழி எல்லாமே செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு ஊரை சுற்றி வரும். மோளம்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த மோளம் அடிக்க சாமிக்கு காளி வந்து எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்பவே நல்லா சூப்பராக நடந்துச்சு. காளி திருவிழா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பசங்கள்லாம் பாருங்கள் நல்லா கட்டி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மட்டன் பிரியாணி 8 கேஜி செஞ்சேன். இது அளவோடு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த மோளம் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்கல்ல, இந்த பிபி இந்த வருஷம் தான் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து நாங்கள் தீமிதி திருவிழாவுக்கு கிளம்பிட்டோம். வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து 9ஆம் நாள் திருவிழா. காலையில் வந்து காளி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தீமிதி திருவிழாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு தீ மிதிக்கிறதெல்லாம் எப்படி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். இது வந்து எங்கே திருவிழா நடக்குதுன்னா உளுந்தூர்பேட்டை அஜீஸ் நகரில் தான் நடக்குது. எங்களுக்கு வந்து நெய்வேலி என்எல்சியிலேருந்து எங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. தீ மிதித்தவங்களுக்கெல்லாம் அந்த இன்னொரு குழியில் தண்ணி விடுவாங்க. அதுக்காக அவங்க என்எல்சிலேருந்து எங்களுக்கு தண்ணி லாரி வந்துடும். இங்கே வந்து அம்மன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. காசு மாலை எல்லாமே கட்டியிருந்தாங்க. எங்கள் அண்ணனுமே காசு மாலைலாம் போட்டாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாமே தீ மூட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லாமே களைச்சி விட்டு எல்லாமே நிரவி விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 6:30க்கு மேலே தான் இறங்கவே ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஆனால் நெருப்பு எங்களால் நிற்கவே முடியல. செம்ம சூடாக இருந்துச்சு. முதல்ல வந்து பாரத பூசாலி தான் இறங்குவார் தீக்குழியில். இங்கே பாருங்கள், முள்ளரும்பு பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் தீ மிதிப்பாங்க. அதுக்கு பேர் தான் பூக்குழின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க போல். இதுக்கப்புறம் இவன் தான் என் சின்ன அண்ணன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரத பூசாரி கூடயே இறங்கிட்டான். அப்புறம் சாமியை வந்து தூக்கி வச்சுருந்தாங்க. தூக்கி வச்சுட்டு எல்லாருமே இறங்கும் போது
அம்மனை வந்து காமிப்பாங்க. அங்கே நான் ஃபஸ்ட்டே காமிக்கும்போது கீழே இருந்தது இல்லையா, எல்லாருமே ஷோல்டரில் தூக்கி வச்சுக்குவாங்க. எத்தனை பேர் மிதிக்கிறாங்களோ அத்தனை பேர் மிதிக்கிற வரைக்கும் அம்மன் தூக்கி வச்சிட்ருப்பாங்க. சூப்பராக இருந்தது. பாட்டு ஓட்டிகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் காப்பிரைட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருமே குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டுலாம் மிதிப்பாங்க. வேண்டுதல்லாம் இருந்துச்சுன்னா உண்மையிலுமே சக்தி வாய்ந்த அம்மன். வேண்டுறது கண்டிப்பாகவே நடக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய தீ இந்த வருஷம் அதிகமாக மிதித்தாங்க. எல்லாருமே தீ மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து ஃபேமிலிஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாமே மோர் வச்சிட்ருப்பாங்க. உப்பு போடாமல் மோர் வச்சுட்டு நிற்பாங்க. அவங்கவுங்க பிள்ளைங்க மிதிக்கும்போது அவங்கவுங்களுக்குமே கொடுப்பாங்க. நாங்களாம் அந்த சைடு அந்த கம்பிக்கிட்ட நின்றுட்ருந்தோம். என் பையன் தான் வீடியோ எடுத்தான். இந்த சைடு வந்து உட்காந்து நான் எடுக்கிறேம்மா அப்படின்னுட்டு. அந்த பக்கம் எங்களால் நிற்க முடியல, அனல் தாங்கலை. வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுட்ருந்தோம். குட்டி பசங்களே வேப்பிலையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கானுங்க. அப்புறம் எல்லாருமே ரொம்ப பக்தியோட அப்படியே அடி மேல் அடி வச்சுலாம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு தீமிதி திருவிழா எங்கள் ஊரில் நடக்கும். காலையில் காளி வரும். அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் தீ மிதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா. நாங்கள் பிரியாணிலாம் செஞ்சு வீட்டிலையே வச்சுட்டு வந்துட்டோம். யாரும் சாப்பிட மாட்டோம். தீ மிதிச்சுட்டு எங்கள் அண்ணன் வந்து தீ மிதிப்பான், பெரிய அண்ணன். தீ மிதித்ததுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு சாம்பார் வச்சு சாதம் அது தனியாக செஞ்சு வச்சுருக்கோம். சாம்பார், பொரியல். தீ மிதிச்சுட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் போய் விரதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜே நாங்கள் தொடுவோம். ரொம்பவே நல்லா நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தீமிதி திருவிழா. ஒருத்தவங்களும் அலகுலாம் குத்தி வேண்டிக்கிட்டு மிதிப்பாங்க. நீட்டழகு, சின்னதாக, கூண்டளவு. எங்கள் அண்ணன் வந்துட்டு சுற்றி வந்து நெருப்பு இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். கூண்டளவு போட்டுட்டு நடந்து வராங்களா, அதுக்கப்புறமா சுற்றி வந்து நெருப்பு வச்சு நடந்து வந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வருஷம் இதேமாரி நடந்துக்கிறது. அப்புறம் திருவிழா முடிய போகும்போது ஐயோ திருவிழா முடிய போதே அப்படின்னு ஒரு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா வருதுனாலே அது ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இவன் தான் என் பெரிய அண்ணன். என் சின்ன அண்ணன் முன்னாடியே மிதிச்சிட்டான். அவன் வந்து எப்பயுமே வந்து தீக்குழியில் வந்து அந்த நெருப்பெல்லாம் தள்ளி விட்டுட்ருப்பான். அவன் எப்பயுமே இங்கே தான் இருப்பான். என் பெரிய அண்ணன் இவர் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. தீ மிதித்து முடித்ததுக்கப்புறம் அம்மன் தூக்கி வச்சுருந்தாங்க இல்லையா, அம்மன் வந்து கோவிலை சுற்றி 3 ரவுண்டு வருவாங்க. என் அண்ணன் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டான், சாமி கூடயே சுற்றி வந்துட்டான். இந்த பாருங்கள், சாமி சுற்றி வருது. சாமி கோவிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த கையில் பூவெல்லாம் சுற்றிட்டு தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அந்த பந்தல் மேலாம் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. வீட்டில் போய் மாலை காட்டுவாங்க. சில பேர் கோவிலே காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. எல்லாருமே தீ மிதிச்சுட்டு கோவிலை சுற்றி அவங்கவுங்க பசங்க கூட நடந்து வருவாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணன் கூடயே வராங்க போல், எனக்கு தெரியல. எனக்கு கால் வலி ரொம்ப ரொம்ப நேரமாக நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா இருந்தாலும் 2-3 மணி நேரம் நின்றுருப்போம். 5 மணிக்கு நின்று 5 மணிக்கு போய் நிற்க ஆரம்பித்தோம். 7 மணிக்கு என்னமோ தான் தீ மிதித்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அதுக்கப்புறம் வர முடியல. எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் கூடயே வந்துட்டாங்க, எங்கள் அண்ணி எல்லாமே. இது எங்கள் அக்கா பையன் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் சாமி பின்னாடியே வந்தாங்க. இவங்க மிதித்தோன்னே சாமி அப்படியே தூக்கிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. இந்த ஒயிட் பனியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என் சின்ன அண்ணன். அதுக்கப்புறமா சாமியை வந்து பின்னாடி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 3 ரவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் சாமியை வந்து தேரில் கொண்டு போய் வைப்பாங்க. தேரில் வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. மறுநாள் 10ஆவது நாள் திருவிழா, தேர் திருவிழா. அதுவுமே உங்களுக்கு முடிஞ்சால் ஷார்ட்டில் போடுறேன். எங்கள் வீட்டுக்காரர் என் பசங்களை வச்சு, என் சின்ன பையனை வச்சுக்கிட்டு எங்கே போய் நின்னாருன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் அந்த சைடு நின்றுட்டுருந்தோம். எங்கே நின்னார், எப்போ பார்த்தாருன்னே தெரியல. நாங்கள் ஃபோன் அடித்தா நான் வீட்டுக்கு முடிஞ்சதுமே நான் வீட்டுக்கு போயிட்டேன்ட்டார். நாங்கள் அப்புறமா நடந்து போனோம். எல்லாருக்குமே அழகு வாயில் குத்தி விபூதியை வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க.
பாட்டு ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் பாட்டோடு கேட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் வீடியோ. என்னால் காட்ட முடியல, காப்பிரைட் ஆகிடும். இவர் தான் காளி வேஷம் போட்டவர். தீச்சட்டி எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். இவர் தான் காளி வேஷம் போட்டவர். இவர் சாமி கோவில் சுற்றி வந்து இந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு போய் அம்மன் உள்ளார சந்நிதியில் கொண்டு போய் உள்ளார மூலஸ்தானத்தில் வைக்கிறாங்க. அதுவுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து செகண்ட் ரவுண்ட், 2வது ரவுண்டு அம்மனுக்கு தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாம் ஓம் சக்தி கோவிந்தம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க. கோவிந்தம் தான் எங்கள் ஊரில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே கோவிந்தம் தான் சொல்லுவாங்களாம். அம்மனுக்கு எல்லாருமே ஓம் சக்தி சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவிந்தம் தான் சொல்லிட்டு வருவாங்க. எல்லோரும் அவங்கவுங்களும் தீ மிதிச்சதுக்கப்புறம் அம்மனை கொண்டு வந்து இறக்கிட்டு இந்த எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, அதே அக்கினி குழியை பார்த்து நிறுத்திட்டு அங்கே தேர் இருக்குது பாருங்கள், அந்த தேரில் கொண்டு போய் அம்மனை வச்சு உட்கார வச்சுருவாங்க. அங்கே போய் தேங்காய் எல்லாம் உடைக்கிறவங்களாம் உடைப்பாங்க. இல்லை மறுநாள் கூட தேரில் திருவிழாப்போ தேங்காய் உடைப்பாங்க. இல்லை தேங்காய் வந்து இந்த அம்மன்கிட்ட உள்ளார வந்து மூலஸ்தானத்தில் உடைச்சாலும் உடைப்பாங்க. இப்போ அக்கினி தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அவர் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறார் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு படைச்சிட்டு பிரியாணியெல்லாம் போட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு திரும்பி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா பார்க்க வந்துட்டோம். முடியல, உடம்பு முடியல தான், ஆனால் மனசு கேட்கல. கச்சேரி இன்னும் 2 நாள் தானே ஆகுது இருக்கும் திருவிழா, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முடியலனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அப்புறம் திரும்பி கச்சேரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் வீட்டில் இருக்கிற வாண்டுங்களும் விடாதுங்க, வாங்க போகலாம் வாங்க போகலான்னு கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் இவர் சிவன் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் போயிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவருமே வந்து அங்கே ஸ்டேஜில் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். எங்களுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, நாங்கள் போய் பார்க்கல. அதுக்கப்புறம் போனால் ஒரே கூட்டம், எங்கே உட்காரதுனே தெரியல. அப்புறம் எப்படியே போய் சந்தில் கொஞ்சமாக இடம் இருந்தது, போட்டு பெட்ஷீட்டை போட்டு உக்காந்துட்டோம். இந்த இடத்துலலாம் அம்மன் இந்த தீ மிதிச்சாங்க இல்லையா அக்னிக்குழி, இந்த பக்கம் இது தான். அப்புறம் போயிட்டு உக்காந்து கச்சேரிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா பௌர்ணமி தீமிதி திருவிழா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.